பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாம ஈஸியா லோன் வாங்குறதுக்கான ஒரு பெஸ்டான லோன் ஆப்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். ஆப்ஸோட லிங்க் வந்து கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீடைலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா க்ரோ கிரெடிட் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 100% ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாம குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு இதுல வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட சிவில் ஸ்கோரை வந்து இங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. என்னோட சிவில் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன் அப்படிங்கிற கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா 797 வந்து இருக்குது. எக்ஸலண்ட் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் லோனுக்கு தனியா இதுல லோன் ஆஃபர் வந்து பண்றாங்க. அதே மாதிரி வந்து பர்சனல் லோன் ஆஃபரும் தனியா வந்து பண்றாங்க. பர்சனல் லோன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன்ல வந்து 12,50,000 ரூபாய் வரைக்கும் இதுல மேக்ஸிமம் லோன் லிமிட் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 1 லேக்குக்கு மேல லோன் தேவைப்படுது அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பர்சனல் லோன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். லாஸ்ட் டைம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா வந்துட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு இதுல வந்து லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து ரீசெட் ஆகி இப்போ மறுபடியும் ஃப்ரெஷரா நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். இப்போ நமக்கு லோன் ஆஃபர் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கறத லைவா பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓபன் ஆகும். இதுல கீழே கொடுத்திருக்க இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேப்பர் ஒர்க்குமே வந்து கிடையாது. 10 நிமிஷத்துல லோன் டிஸ்பார்சல் ஆயிரும். இதுல எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் வந்து கிடையாது அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ செக் எக்ஸ்ட்ரா லிமிட் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி க்ரோவ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் வந்து இருக்குது. அதுல உள்ள டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி லோன் வந்து அப்ரூவ் ஆச்சுது. உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் எதுவுமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் நிறைய ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன கேக்குறாங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து கேக்குறாங்க. சோ மேரிட்டல் ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணிக்கோ. எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்து கேக்குறாங்க. சோ எம்ப்ளாய்மெண்ட் டைப் வந்துட்டு இதுல சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த சேலரி வந்து பாத்தீங்கன்னா எந்த பேங்க்ல வந்து ரிசீவ் ஆகும் அப்படிங்கறதையும் இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீடைல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட மொபைல் நம்பர்ல லிங்க் பண்ணிருக்கிற பேங்க் அக்கௌண்ட் இங்க வந்து காமிக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வந்து வெரிஃபை பண்ண சொல்லுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்றேன். இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்காமே நமக்கு வந்து லோன் வந்து அப்ரூவ் ஆயிருந்தது. இந்த டைம் நம்மளோட இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்றாங்க. ஸோ வெரிஃபை பண்ணிட்டு நம்ம வந்து என்டர் பண்ண அந்த அமௌண்ட் வந்து நமக்கு கிரெடிட்டட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரெடிட்டட் ஆச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து எவ்வளவு ஆஃபர் வந்து பண்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ ஃபைனலா நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப் டு 5 லேக் வரைக்கும் நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லோனுக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், எவ்வளவு ப்ராசஸிங் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூ கொடுத்துருக்கேன். கண்டினியூ கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான லோன் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க மேல டாப்ல வந்து ஷோ பண்றாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து 5 லட்சம் ரூபாய் லோன் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய அமௌண்ட் 4,89,859 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. வெறும் 15.75% பெர் இயருக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த லோனை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஐடிஎஃப்சி பேங்க் தான் இந்த லோனை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ஐடிஎஃப்சி பேங்க்ல உங்களுக்கு வந்து லோன் அவ்வளவு சீக்கிரமா அப்ரூவ் ஆயிராது. அப்படி அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லோனுக்கு வந்து ரீபேமெண்ட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 13 மாசத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 60 மாசம் வரைக்கும் டைமிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு டைமிங்கை உங்களால சேஞ்ச் பண்ணவும் முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் இஎம்ஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எத்தனை மாசத்துல இதை ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 13 மாசத்தை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 41,885 ரூபாய் வந்து வருது. ஸோ நீங்க வந்து லோன் ஆப்ஸ்ல ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வட்டி வந்து பாத்தீங்கன்னா 32, 34, 38% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. பட் இது மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர் வந்து ஐடிஎஃப்சி பேங்கா இருந்தது அப்படின்னா இது மாதிரி கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல லோன் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 30 மாசத்தை செலக்ட் பண்ணி உங்களுக்கு லோன்
டீடைல் வந்து கொடுத்திருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 மாசம் நீங்க வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ அமௌண்ட் வந்து 12,035 ரூபாய் வந்து வருது. வட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 15.75%. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,22,100 ரூபாய் வந்து வருது. 30 மாசம் நீங்க போடும்போது வட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருந்தாலும் நீங்க ரீபேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வட்டி வந்து இவ்வளவு கிட்ட பே பண்ற மாதிரி இருக்கும். இதுல வந்து ப்ராசஸிங் ஃபீ மட்டும் எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,141 ரூபாய் உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீல வந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து எப்போ வந்துட்டு இஎம்ஐ வந்து ஃபர்ஸ்ட் இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பத்தின எல்லா டேட்டுமே உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த லோன் என்ன பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா 100% ஒர்த்தபிளான ஒரு லோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்த்துன்னு தோணுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ க்ரோ கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்டான அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோயஸ்டான இன்ட்ரெஸ்ட்ல லோன் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த லோன் வந்து எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேங்க் டீடைலை கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஆட்டோ டெபிட் செட்டப் எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லோன் அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.